ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸில் நான் ஒரு ஹாலிவுட் படம் வந்து 104 கோடி கிராஸ் பண்ணுறத பார்க்குறேன். அந்த படத்துடைய வித்தவுட் சீக்வல் படத்தோடைய சீக்வல், ப்ரீக்வல் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல். ஆனால் வெறும் வேர்ட் ஆஃப் மவுத்லேயே இவ்வளோ சாதித்த படம் அது. இட் வாஸ் ஹைலி கிராஸ்டு ஃபிலிம் ஆஃப் த இயர் 2025 ஹைலி கிராஸ்டு ஹாலிவுட் ஃபிலிம் இன் இந்தியா. ரீசெண்ட்லி டிம் குக் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அவங்க வந்து இந்த படத்துடைய அடுத்த பாகம் சீக்வல் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி, நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். நான் சொல்கிற படம் எதுன்னு புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. F1 ஃபார்முலா 1 ரேசிங். அதுதான். ஏன் அதை அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க அடுத்த பார்ட்டுடைய இது அப்படின்னு கேட்டால், மேபி அந்த ஃபிலிம் க்ரூ அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து தெரிஞ்சிருப்பாங்க என்னென்னு இந்தியன் ஃபேன்ஸை நம்ம பல்ஸை பிடிச்சிட்டோம். ஸோ அவங்க படத்தை செலிப்ரேட் பண்ணி தள்ளிட்டாங்க. ஸோ இதனால் அடுத்த பாகம் எடுக்கலாம். டிப்பிக்கல் இந்தியன் மென்டாலிட்டி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க அந்த பல்ஸை. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, டிப்பிக்கல் இந்தியன் மசாலாவுடைய பல்ஸ் பிடிச்சி வச்சுருக்காங்க F1 அப்படின்ட்டு. அந்த படத்தில் ஒரு கேரக்டர், ஹீரோவோட ஃப்ரெண்டு ரூபன், அவர் சொல்லுவார், we have a டிரைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும். எதுக்காக சொல்லுவார்னா, தே ஹாவ் அ கார், இஸ் தே ஹாவ் அ கார் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்பாங்க. அவங்க கீழே கார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்ரியில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இவர் ரிப்ளை கொடுக்குற மாதிரி, we have a டிரைவர், எங்ககிட்ட டிரைவரே இருக்காருடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு மாஸ் மூமெண்ட்டாக கருதப்பட்டுச்சு. அதே மாதிரி கேட் மெக்கினா சொல்லுவாங்க அந்த படத்தில் வர அந்த ஹீரோயின், அந்த ஃபீமேல் லீடு, அந்த கேரக்டர். வாட்ஸ் ஹேப்னிங் அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். அதுக்கு வந்து ஹீஸ் ஃப்ளையிங், அவன் பறந்துட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து பக்கா இந்தியன் தியேட்டர் மெட்டீரியல். அதாவது இந்த மாதிரி ஒரு சில டைலாக்ஸ்லாம் படத்தில் நிறையவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு நெக்ஸ்ட் லீக் கொண்டு போகிற வேலை என்ன பண்ணாங்கன்னா, டப்பிங் பண்ணி எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் விட்டாங்க. ஸோ அது இன்னமும் கொஞ்சம் ஃபயராக பிடிச்சிக்கிட்டாங்க. நிறைய பேர் ரீஜனல் லாங்குவேஜஸில் பார்க்க ஆரம்பித்தாங்க படத்தை. ரீஜனல் லாங்குவேஜஸ் லைக் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்ட் ஹிந்தி அந்த மாதிரி. ஸோ இதனால் இன்னமும் வைட் ரீச் கிடச்சிது படத்துக்கு. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதுவும் ஒரு காரணமாக சொல்லலாம். இப்போ நான் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படத்தோட என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா, நான் இந்த படத்தை ஐமேக்ஸ் வேளச்சேரியில் தான் பார்த்தேன். ஸோ படம் ஸ்டார்ட் பண்ணுறது 9:30க்கு. 9:30க்கு நான் போய் நின்றுட்டேன். 9:20க்கே போய் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். என் கூட ஒரு சில பேர், ஒரு 5 பேர் 6 பேர் இருப்போம். நான் என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். மால் இன்னும் திறக்கலை. ஸோ தே செட் லைக் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணோம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் திறந்தாங்க மால் மெயின் என்ட்ரன்ஸ் கேட். ஸோ உள்ளே போய் தியேட்டர் கண்டுபிடிக்கவே எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ தியேட்டர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டேன். திடீர்னு எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில, நிறைய பீப்புள்ஸ் கிட்டத்தட்ட ஃபுல்லாகிடுச்சு. எல்லாமே ஃபுல்லு தான். எல்லா ஸ்க்ரீனுமே ஃபுல்லு தான். கிட்டத்தட்ட 6-8 ஸ்க்ரீன் இருக்கும், 6 to 8. இந்த ஸ்க்ரீனில் நான் போனது என்னமோ ஃபஸ்ட் ஸ்க்ரீனு. அதில் என் சீட்டுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. தே வாட்சிங் த ஃபிலிம் அண்ட் தே டிஸ்கஸிங் அபவுட் த சீன். ஒரு சீனுக்கும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. ஸோ தே ஆர் என்ஜாயிங். அண்ட் ஃபைனலாக மூவி முடிகிறப்போ என்னாச்சுன்னா, ஸ்லோவாக எல்லாம் வெளியே போயிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் நானும் போயிட்டுருந்தேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா, ஒரு கப்புள்ஸ் வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா, எதிர்ச்சியாக என் காதில் வந்துச்சு. காம்பேட், அந்த படத்தில் வர அந்த காம்பேட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பையன் அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். லைக் ஹவு காம்பேட் ஒர்க்ஸ், காம்பேட்டை எப்படி காற்றை கிழிச்சிட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஐ வாஸ் கெயின்டு அ நாலேஜ் ஃப்ரம் ஹிம். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு ஒரு 2-3 மாதம் கழிச்சு விர்ச்சுவல் இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணேன் நான். அதில் எனக்கு கேட்ட கேள்வியெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கேட்டாங்க, ரீசெண்டாக வாட்ச் பண்ண ஃபிலிம் என்னென்னு. அண்ட் தென் ஐ மென்ஷன்டு F1 அண்ட் இன்டர்ஸ்டெல்லார். ஷி ஆல்சோ லைக் த F1. அவங்களும் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் F1, அவங்க பையனோட போனது, அண்ட் தென் அவங்க பையன் என்ஜாய் பண்ணது எல்லாமே. ஸோ இந்தளவுக்கு F1 வந்து இந்தியன் ஆடியன்ஸ் மேலே அவ்வளோ க்ரேஸ். F1 த மூவி வந்து அந்தளவுக்கு க்ரேஸ் இருக்குது. அந்தளவு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. அந்தளவு ஒரு இம்பேக்ட் இருக்குது. நான் எதுக்கு போனேன்னா, ஐ எம் லிட்டரலி வெரி பிக் பிராட் பிட் ஃபேன். ரொம்ப பெரிய பிராட் பிட்டோட ஃபேன் நான். ஸோ அதனால் நான் போயிருந்தேன். எல்லா மூவிஸும் வாட்ச் பண்ணணுன்னு பார்ப்பேன். மேக்ஸிமம் வாட்ச் பண்ணியிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் பிராடுக்கு இந்தியாவில் இவ்வளோ க்ரேஸ். முதல் தடவை பார்க்குறேன், அதுவும் ஐமேக்ஸ் ஃபீனிக்ஸ் சென்னையில். ஒருவேளை இந்தளவுக்கு க்ரேஸ் இருக்கிறதாலேயோ என்னவோ தெரில, F1 சீக்வல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக.
ஸோ அதாகவும் இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். இதே வீடியோ இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது, நம்ம சேனலில் தான் இருக்குது, வேணுன்னா பார்த்துக்கோங்க.